சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2-3 நாள்களாகவே ஒரு சர்ச்சைக்குரிய விவகாரம் ஓடிட்டுருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் திரைப்பட இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் ஒரு 34 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்த கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற அந்த படத்தை இப்போ மீண்டும் நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்ப அடிப்படையில் மீண்டும் வர 22ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக இருக்குது. அதை பற்றி பத்திரிகையாளர்கள்கிட்ட அந்த படத்தை போட்டு காட்டிட்டு ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. அதை தொடர்ச்சியாக சில சமூக வலைதளங்கள், யூடியூப் சேனல்கள் எல்லாமே நேர்காணல் கொடுத்துருக்காரு. பத்திரிகைகளுக்கும் பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1991 அல்லது 90, அதுக்கு 90ன்னு சொல்கிறார். 90 காலகட்டத்தில் நான் இந்த படம் எடுக்கிறதுக்காக வீரப்பனை சந்தித்து பேசினேன். ஒரு 3 மணி நேரம் எங்களுடைய சந்திப்பு நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு செய்தி சொல்கிறாரு. இதை பற்றி நம்முடைய சிவா மீடியா யூடியூப் சேனல் நண்பர்கள் பலர் ஃபோன் பண்ணி எனது சாத்தியம் இருக்கா, உண்மைதான் அவர் சந்திச்சது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான பின்னோட்டத்திலும் அவர் சொல்லியிருக்கிற செய்திகளினுடைய அடிப்படையில் அது பொய் அப்படிங்கிறத பலரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவரும் அந்த நேர்காணலையே இதை பற்றி பல பின்னோட்டங்கள் வெவ்வேறு விதமாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உள்ளபடியே அவர் வீரப்பனை சந்திக்கவில்லை அப்படிங்கிறத நான் கிட்டத்தட்ட 2 நாளாக அந்த காலகட்டத்தில் அவரோடு வாழ்ந்த நண்பர்கள் பலர்கிட்டையும் பேசி உறுதிப்படுத்திட்டேன். குறிப்பாக அவங்களுடைய துணைவியார், வீரப்பன் அவர்களுடைய துணைவியார் முத்துலட்சுமி அக்காட்டையும் பேசி அதை பற்றி நான் தெளிவுபடுத்திட்டேன். யாருமே செல்வமணி அந்த காலகட்டத்தில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாங்க. ஒரு குறிப்பிட்ட அவர் சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் அவர் இருந்த இடம் வேறு, செல்வமணி அவர் வீரப்பனை சந்தித்ததாக சொல்லக்கூடிய இடமும் வேறு. ஆர்.கே. செல்வமணி அவர்கள் சொல்லியிருக்கிற நிகழ்வு, அதாவது வீரப்பனை சந்தித்தாக சொன்னது பொய் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தத்தக்க வகையில் நடந்த ஒரு நிகழ்வுன்னு பார்த்திங்கன்னா, நான் 1993ஆம் ஆண்டு வீரப்பன் அவர்களை சந்திக்க போகிறதுக்கு முன்னே கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை 2 முறை நான் திரையரங்கத்தில் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு வீரப்பன் அப்படிங்கிற நபர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதை பற்றி ஒரு இமேஜினேஷன், அது ஒரு மாயத்தோற்றம் எனக்கு மன்சூர் அலிகான் தான் முன்னால் வந்தார். அதே மாதிரி வீரப்பன் வாழும் காடுகள் எப்படி இருக்கிறதை பற்றியும், இந்த திரைப்படத்தில் வந்த காடுகள், அந்த காட்டுக்குள்ளே போகிற ரயில் பாதை, அதில் குதிரையில் வந்து வீரப்பனுடைய குழுவை சேர்ந்தவங்க ஹீரோவோட சண்டை போடுறது, இந்த மாதிரி காட்சிகளினுடைய அடிப்படையில் நாய் எங்கே இருக்கிறது, அவங்களுள்ள மோட்டார் சைக்கிள் வச்சுட்டு போகிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் தான் 93 ஏப்ரல் மாதம் நான் குளத்தூருக்கு பக்கம் இருக்கிற பெரிய தண்டாங்கிற ஊர்லேருந்து பாலங்குடி பள்ளம் காட்டுக்குள்ளே போனேன். போய் வீரப்பனை சந்தித்த அன்று நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு தோன்ற முதல் நிகழ்வே, நான் சினிமாவில் பார்த்ததுக்கும் இதுக்கும் நிறையா வித்தியாசம் இருந்தது. சினிமாவில் காட்டப்பட்டது எதுவுமே இங்கே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அதை பற்றி நான் வீரப்பன்கிட்டே பேசினேன். நான் காடுனா எப்படி இருக்குங்கிற ஒரு எண்ணம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் சினிமாவில் இந்த மாதிரிலாம் பார்த்தேன். கேப்டன் பிரபாகரன் படத்தில் அந்த மாதிரி தான் இங்கே இருக்குதுன்னு நினச்சேன். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா குதிரையில் வந்து சண்டை போடுவாங்க, நான் காட்டுக்குள்ளே ரயில் பாதை போகும், ரயில் பாதையில் வந்து மடக்குவாங்க, நாய்கள் இருக்கும், மோட்டார் சைக்கிளாக வச்சுருப்பாங்க, இந்த மாதிரியான காட்சிகள்லாம் இருந்தது. அதே மாதிரி டென்ட்டு 2-3 பக்கமும் புதர்கள் சூழ்ந்திருக்க இடத்துல நடுவில் ஒரு பாறை மேலே டென்ட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரியான காட்சிகள் இல்லை. ஏன்னா வீரப்பன் குழுவை பொறுத்த வரைக்கும் 90% டென்ட்டு போடவே மாட்டாங்க. மழை காலங்களிலும் கடுமையான பனி காலங்களிலும் டென்ட்டு போடுவாங்க. அதுவும் புதர் மூடி இருக்கிற இடத்துல உள்பகுதியில் தான் போடுவாங்க, அது பெரிய மரத்துக்கடியில் போடுவாங்க. இது முழுக்க வேறுபாடாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசும்போது அவர் சொன்னார், அது சினிமாவில் அவங்க வயிற்று பொழப்புக்காக ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க. நானும் கேள்விப்பட்டேன், கேப்டன் பிரபாகரனோட படம் வந்தது, உங்களை பற்றி அதில் எடுத்திருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி அவர் பேசிகிட்டு இருந்தார். பேசினதுக்கு பிறகு ஒரு செய்தி சொன்னார், அதில் உங்களை ரொம்ப தவறான ஒரு மனிதராக காட்டியிருப்பாங்க. மன்சூர் அலிகான்கிற அந்த கேரக்டர் ரொம்ப வித்தியாசமாக காட்டியிருப்பாங்க. அதாவது 2 பக்கமும் பச்சை மூங்கில், உயரமான மூங்கிலை கட்டி வச்சு, அந்த மூங்கிலினுடைய நுனிப்பகுதியை கீழே வளைச்சி, அந்த நுனிப்பகுதியில் ஒரு மனிதனுடைய 2 காலையும் கட்டி வச்சு, அந்த கட்டி வச்சுருக்கிற மூங்கிலினுடைய கைத்தை வெட்டி விட்டாங்கன்னா மூங்கில் நேராக விரிஞ்சு நிற்கும். அப்போ மனிதனுடைய உடல் 2ஆக பிச்சுக்கிட்டு போகும். இந்த மாதிரி வீரப்பன் சித்திரவதை பண்ணக்கூடிய ஒரு நபராக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு காட்சியில் அவருடைய பங்காளி வகை உறவினர்களை, இவருக்கு தொழில் போட்டியாக இருந்தவங்களை உயிரோட நெருப்பு வச்சு கொள்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். அது தவிர அவர் பேச்சு, அது மன்சூர் அலிகானுடைய பேச்சு ஒரு கிண்டலாக, நீ தான் புச்சா வந்திருக்கிற போலீஸ் ஆஃபீஸரா, ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா அப்படிங்கிற மாதிரி இந்த பேச்சு நடைமுறைகளாக இருக்கும். அது உங்களுக்கும் அதுக்கும் முற்றிலும் மாறுபட்டிருக்குது. அப்படிங்கும்போது ஏதோ அவங்களுடைய வயிற்று பிழப்புக்கு அவங்க ஒரு வேலையை பண்ணுறாங்க, அது நமக்கு என்ன, எதையோ பண்ணிட்டு போகிறாங்க, என் பேரை கூட வீரப்பன் வைக்காமல் வீரபத்திரன் வச்சுருப்பார் அப்படிங்கிற அளவு அதை கடந்து போயிட்டார். அப்புறம் நாங்கள் வெவ்வேறு நிகழ்வுகளை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம்.
அந்த காலகட்டத்திலும் சரி, அதற்கு பிறகும் சரி, வீரப்பன் அவர்களுக்கு திரைப்படத்தின் மீது ஒரு மிகப்பெரிய மோகம் இருந்தது. நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். அவரே திரைப்படம் நடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எல்லாம் இருந்தார். அதுக்கான முயற்சிகளையும் ஒரு கட்டத்தில் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. செங்கப்பாடியில் நாடகம் போடும் அந்த காலகட்டங்களில் தொடர்ந்து நாடகத்துலேயும் அவர் நடிச்சுட்டு தான் இருந்திருக்காரு. இது எல்லாமே வெளிப்படையாக தெரிந்த விஷயம். இந்த விவகாரங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கும் அவரோட பழகியிருந்த நல்ல நண்பர்கள் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஆர்கே செல்வமணி அவர்கள் இப்போ முழுக்க சம்பந்தம் இல்லாமல் ஒரு பொய்யான செய்தியை சொல்கிறாரு. பொய் சொல்கிறது அப்படிங்கிறது எல்லா மனிதனுக்கும் இருக்கிற இயல்பான குணம். அப்படி சொல்லக்கூடிய பொய் தன்னுடைய வாழ்க்கைக்கு உதவத்தக்க வகையில் ஏதாவது ஒரு சின்ன தேவைகளுக்காக இருந்ததுன்னா அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பலர் கூப்பிடுவாங்க, சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்திருப்போம், ஆனால் பசியோடு இருப்போம். இந்த மாதிரியான காரணங்களுக்கு சொல்லக்கூடிய பொய் வேறு. ஆனால் வரலாற்றில் நடந்திருக்கிற ஒரு நிகழ்வை முழுக்க நான் சந்தித்தேன், கேப்டன் பிரபாகரன் படம் எடுக்கிறதுக்கு முன்னே வீரப்பனை பார்த்து பேசி அந்த தோற்றத்தை நான் இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னு இப்போ சொல்கிறாரு. இது பொய் அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவருடைய படத்தில் வீரப்பன் சொல்லியிருக்கிற வீரப்பன் குழுவினருக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை பற்றி எந்த விதமான காட்சி அமைப்புமே இருக்காது. அவர் விஜயகாந்த் அப்படிங்கிற நபர், அவர் ஒரு வனத்துறை அதிகாரியாக வருவார். அவரை பற்றிய முன்னிலைப்படுத்தல் தான் அதிகமாக இருக்குமே தவிர வீரப்பன் எப்படி உருவானார், அவர் எதுக்காக காட்டுக்குள்ளே வந்தார், அவர் என்ன சூழ்நிலையில் இந்த மாதிரி கொலை குற்றத்துக்கு வந்தார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அந்த படத்தில் எந்த புரிதலுமே இருக்காது. அவர் ஒரு முழுக்க வில்லனாகத்தான் இந்த படத்தில் மன்சூர் அலிகான், அதாவது வீரபத்திரங்கிற கேரக்டர் உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கி வணிகத்துக்காக அவர் இப்படி பொய் சொல்கிறார் அப்படிங்கிறதா நமக்கு வருத்தமான விஷயமா இருக்குது. அரசியல்வாதிகள் பொய் சொல்கிறாங்க, திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் எல்லாமே சில விஷயங்களில் பட்டும் படாமல் பொய் பேசிட்டு போவாங்க. அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு கலைஞராக ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக இருக்கிற செல்வமணி இப்படி நடக்காத ஒரு செய்தியை நடந்ததாக சொல்லியிருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது உள்ளபடியே அவர் இதுக்காக ரசிகர்கள் மத்தியில் உண்மையிலேயே அவருடைய ஆதரவாளர்கள் அல்லது அவருடைய பார்வையாளர்கள் மத்தியில் வருத்தம் தெரிவிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஏன்னா இவர் சொல்லியிருக்கிறது முழுக்க பொய் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இவர் 1990ஆம் ஆண்டு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் நான் வீரப்பனை சந்தித்தேன் அப்படிங்கிறார். 1990 பிப்ரவரியில் மார்ச் அப்படின்னு சொல்கிறாரு. சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்கிற தாளவாடியிலிருந்து 3 நாள்கள் தொடர்ந்து நடந்து போனோம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. போய் நாங்கள் வீரப்பனை சந்தித்தோம். 2 இரவுகள் வெவ்வேறு ஊரில் தங்கணும் அப்படிங்கிறாரு. 3ஆம் நாள் சந்திச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் அவரோட பேசிவிட்டு நாங்கள் திரும்பவும் தாளவாடிக்கே வந்து அங்கேருந்து வந்துட்டோம். நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து தான் போனோம். கர்நாடகாவோ அல்லது வேறு இடத்துல ஒரு சந்திச்சிட்டோம்னா திரும்ப நாங்கள் தமிழ்நாட்டு வழியாக தான் வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுவும் பொய். ஏன்னா இவர் சொல்லக்கூடிய 1990 பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் அப்படின்னு இவர் சொல்கிறது ஓரளவுக்கு தேதி சரியாக இருக்குமானால் அந்த காலகட்டத்தில், அதாவது 1989 நவம்பர் டிசம்பரிலிருந்து 91 ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் அவர் முழுக்க செங்கப்பாடியை சுற்றி இருக்கிற கிழக்கு பக்கம் சிகரலள்ளி காடு அல்லது பெண்ணாகரம் காடு அல்லது ஊட்டமலை, ஒகேனக்கல், சிங்காபுரம் இந்த காட்டுப்பகுதியில் இருக்கார். அல்லது கர்நாடக மாநிலம் மயிலமலை, செங்கப்பாடி ஒட்டு காட்டுப்பகுதியில் இருக்கார். சில நேரங்களில் தன்னுடைய குழுவினரோட அவர் பர்கூர் மலை பகுதி வரைக்கும் வந்திருக்காரே தவிர அதை கடந்த ஒரு மேற்கே வந்ததே கிடையாது. 1991 ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி தினேஷ் சப் இன்ஸ்பெக்டர், அதாவது கர்நாடக சிறப்பு படையினுடைய சப் இன்ஸ்பெக்டர் தினேஷ் ராமலிங்கம், ஜெகநாதன், சங்கர் ராவ் அப்படிங்கிற ஒரு காவலர் 4 பேரும் மெட்டுக்கல் அப்படிங்கிற இடத்துல படுறாங்க. இந்த நடந்ததுக்கு பிறகு தான் அவர் இங்கிருந்து ஒரு 3 மாதத்துக்கு பிறகு, அதாவது ஏப்ரலில் நடக்குது, மே ஜூன் ஜூலை வரைக்குமே அவங்க மயிலமலையில் தான் தங்கியிருக்காங்க. ஆகஸ்ட் மாதத்தில் தான், அதாவது 1990 ஆகஸ்ட்டில் தான் அங்கிருந்து குன்றியம் காட்டுக்கு போகிறாங்க. குன்றியம்ங்கிறது இவர் சொல்லக்கூடிய சத்தியமங்கலம் காட்டினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கிறது. பர்கூர் காட்டுக்கு அடுத்து வரக்கூடிய காடு குன்றியம். குன்றியத்துக்கு போனவங்க அங்கே சில நாள் இருந்துட்டு 91 ஏப்ரல் வாக்கில் மீண்டும் அங்கிருந்து கிழக்கு திரும்பிடுறாங்க. அதுக்கு மேற்க போகவே இல்லை. வீரப்பன் தினேஷ் தலைமையிலான அந்த சிறப்பு படை காவலர்கள், காவல்துறை உதவி ஆய்வாளர்களை கொண்டுட்டு போகும்போது வீரப்பன் குழுவில் மொத்தம் 12 பேர் தான் இருக்காங்க. அதுக்கு அதிகமான ஆட்கள் அப்போ கிடையாது. அதுக்கு முன்னே ஏற்கனவே அந்த காலகட்டத்தில் போதமலை ரெய்டு நடந்ததுனால பல பேர் போலீஸில் சிக்கிறாங்க. பல பேர் அடுத்தடுத்து டிசிஎஃப் ஸ்ரீனிவாசிட்ட சரண்டர் ஆகி அவங்க சிறைக்கு போயிடுறாங்க. அந்த காலகட்டத்தில் வீரப்பனோடு இருந்தது மொத்தம் அவருடைய மனைவியும் வேறொரு பெண்ணும் தவிர 12 பேர் மட்டும் தான் இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்திலும் இவர் சந்திக்கவில்லை. அதாவது இவர் சொன்ன 90க்கு
பிறகாவது இது சந்திக்க வாய்ப்பு இருக்குமானால் அதுக்கும் வாய்ப்பில்லை. 90க்கு முன்னே ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னே 89 இறுதியிலையோ மற்ற காலகட்டங்களிலேயோ இவர் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த காலகட்டங்களில் தொடர்ந்து நடந்த நிகழ்வுகள் அதுக்கு ஒரு சான்றாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1987 ஜூலை 14 அன்னைக்கு ரேஞ்சர் சிதம்பரம் கொல்லப்படுறார். இது சத்தியமங்கலம் வனப்பகுதி இருக்கிற பங்களாபுதூர் காவல் நிலைய எல்லையில் இந்த நிகழ்வு நடக்குது. இந்த நிகழ்வை முடிச்சுட்டு வீரப்பன் நேரடியாக செங்கப்பாடி காட்டுக்கு போய் வந்துடுறாரு. அதுக்கு பிறகு ஏன்னா அந்த காலகட்டங்களில் யானைத்தந்த விற்பனை குறைஞ்சி போயிடுது. மீண்டும் சந்தன கடத்தல் ஆரம்பிக்கலாமா என்ன அப்படிங்கிற முடிவில் 87 88 காலகட்டங்களில் அங்கேயே இருக்கார். 88 தன்னுடைய தொழில்முறை கூட்டாளிகள் பலர், அதாவது தன்னுடைய கோட்டையூர் ஐயனன் வகைராவை ஒரு சதித்திட்டத்தில் கொல்லணும்னு முடிவு பண்ணி அதுக்கான வேலைகளை அங்கே செஞ்சிட்ருக்காரு. 4/8/1989 இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு பெரும் இடையூறாக இருந்தவர் கர்நாடக வனத்துறை கார்டு மோகனையா. அவரை கொள்ளுங்கிறதுக்காக திட்டம் போடுறாரு. அது சில நாட்கள் அந்த பகுதியில் தங்கிட்டு ஆகஸ்ட் 4 1989 இவரை பாலாறு செக் போஸ்ட்டில் வச்சு சுட்டு கொண்டாரு. இது நடந்த 3-4 நாள்களுக்கு பிறகு 7/8/1989 அன்னைக்கு கர்கேகண்டி காட்டுப்பகுதியில் தமிழ்நாடு வனத்துறை ஊழியர்கள் சுப்பிரமணியம், பழனிசாமி, மஸ்தி அப்படிங்கிற ஒரு டெம்பரவரி ஸ்டாஃப் 3 பேர் படுறாங்க. இந்த நிகழ்வு வீரப்பன் இல்லை, வீரப்பன் குழுவை சேர்ந்த மற்ற ஒரு 6 பேர் தான் சம்மந்தப்படுறாங்க. ஆனால் அந்த வழக்கில் வீரப்பனை சேர்த்துறாங்க. இந்த நிகழ்வு நடக்கும்போதும் வீரப்பன் சிங்காபுரம் காட்டுப்பகுதி தான், அதாவது தருமபுரி மாவட்ட காட்டுப்பகுதியில் தான் தங்கியிருக்காரு. அங்கே தான் சந்தனக்கட்டை ஓட்டிகிட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்தில் சந்தனக்கட்டை வியாபாரம் வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்குது. வீரப்பன் குழுவை சேர்ந்தவங்க குன்றியம் காடு வரைக்கும் போகிறாங்க. ஆனால் வீரப்பன் போகிறதில்ல, அவங்க குழுவை சேர்ந்தவங்க போய் அங்கேருந்து கட்டை வாங்கிட்டு வராங்க. இவர் இங்கேருந்து சிங்காபுரம், போதமலை, மயிலமலை, கத்திரிமலை இந்த மாதிரியான காட்டுப்பகுதியில் தங்கி இருந்துட்டு இந்த சந்தனக்கட்டைகளை பெங்களூருக்கு விற்பனைக்கு அனுப்பிட்டுருக்காரு. இதுதான் உண்மை. இந்த காலகட்டத்திலும் வீரப்பன் குழுவை இவர் வந்து சத்தியமங்கலம் காட்டில் பார்க்குறதுக்கு சாத்தியமில்லை. அதே மாதிரி இவர் சொல்லக்கூடிய செய்தி, அதாவது ஆர்கே செல்வமணி 1990 பிப்ரவரி அல்லது மார்ச்சில் நான் சத்தியமங்கலத்தில் சந்திச்சேங்கிறாரு. இல்லை, 1990 பிப்ரவரி மாதம் 9 அன்னைக்கு வீரப்பன் குழுவினுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வு நடக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் பாலாற்றின் கரையில் இருக்கக்கூடிய சிலுவக்கல் அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 40 டன் சந்தனக்கட்டையை வீரப்பன் குழுவினர் வெவ்வேறு இடங்கள்லேருந்து வாங்கிட்டு வந்து பதுக்கி வச்சுருக்காங்க. மன்னிக்கணும், 80 டன் சந்தனக்கட்டையை வெவ்வேறு இடங்கள்லேருந்து வாங்கிட்டு வந்து பதுக்கி வச்சுருக்காங்க. இந்த 80 டன் சந்தனக்கட்டையை வெளியில் அனுப்புறதுக்காகத்தான் காமராஜ்பேட்டை கோவிந்தன் அப்படிங்கிறவரை கேரளாவுக்கு அனுப்புகிறாங்க. கேரளாவுக்கு போனவர் அங்கேருந்து வியாபாரியை பார்த்து பேசி 80 டன் கட்டையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு குறைந்தபட்சம் 16 லாரி தேவைப்படும். அந்த 16 லாரியில் தான் இந்த கட்டையை எடுத்துகிட்டு போன்ட்டு ஒரு 2 நாள் பொறுத்திருந்து 16 லாரி எடுத்துக்கிட்டு வர்றதுக்கான வேலை செஞ்சிட்ருக்காரு. இதுக்கிடையிலேயே வீரப்பன் குழுவை சேர்ந்த சேகர் அப்படிங்கிற ஒருத்தர், அந்த நபர் வந்து சத்யா நகரை பகுதியை சேர்ந்தவர். அவர் வெளியில் வர்றாரு. வெளியில் வந்தவரை அந்த கட்டத்தில் தமிழ்நாடு அதிரடிப்படையாக அமைக்கப்பட்டிருந்த கராத்தே கோபாலகிருஷ்ணன் எஸ்பி தலைமையிலான டீம் அவரை கைது பண்ணி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது சிலுவக்கல்லில் ஏராளமான சந்தனக்கட்டைகள் இருக்குங்கிற தகவல் வருது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அதிரடிப்படை, மற்றபடி கர்நாடக அதிரடிப்படையினுடைய தலைமை பொறுப்பாளராக இருந்த டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் தலைமையிலான ஒரு டீம், 2 டீமும் கிளம்பி போய் சிலுவக்கல்லை ஆப்ரேஷன் நடத்துகிறாங்க. அப்போ கர்நாடகாவினுடைய மைசூர் மாவட்ட எஸ்பி பிபின் கோபாலகிருஷ்ணன் தலைமையிலான ஒரு டீம் பாலாற்றிலிருந்து கிளம்பி வருது. இன்னொன்று கோவை சரக டிஐஜி காளிமுத்து தலைமையிலான ஒரு டீம் பர்கூர்லேருந்து போகுது. 4 டீமும் சிலுவைக்கல்லை சுற்றி வளைக்கும் போது வீரப்பன் குழுவை சேர்ந்தவங்க எல்லாமே சிதறி ஓடுறாங்க. அந்த நிகழ்வு நடந்த அன்றைக்கும் வீரப்பன் சிங்காபுரம் காட்டில் தான் இருக்கார். அந்த நிகழ்வில் கிட்டத்தட்ட 80 டன் சந்தனக்கட்டையை தமிழ்நாடு கர்நாடகா அப்படிங்கிற 2 மாநிலமும் பிரித்து எடுத்துக்கிறாங்க. அதனுடைய மதிப்பு அன்றைய கணக்குப்படியே 80 லட்சம். அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 40 லட்சம் வர மாதிரி கட்டையை பிரித்து எடுத்துக்கிட்டு வீரப்பன் குழுவை தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. வீரப்பன் குழுவில் இருந்த பலர், கிட்டத்தட்ட அந்த கட்டத்தில் ஒரு 45 பேர் இருந்திருக்காங்க. இந்த 45 பேருமே ஆளுக்கு ஒரு பக்கம் சிதறி ஓடுறாங்க. அடுத்த சில மாதங்களில், அதாவது மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் இந்த குழுவினரை மீண்டும் ஒருங்கிணைத்து எல்லாரையும் உள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக வீரப்பன் உயிரை கொடுத்து தன்னுடைய ஆளுகளோடு அந்த காட்டை சல்லடை போட்டு தேடிட்டுருக்காரு, யார் எங்கே இருக்கான்ட்டு. தொடர்ந்து மழை பெய்ததுனால பிரிந்து போன குழுவினரும் யாரும் ஒரு சிலர் சேர்ந்துடுறாங்க, ஒரு 4-5 பேர் சேர்ந்துடுறாங்க. மீதி ஒரு 28-30 பேர் சேர முடியாமல் அவங்க எல்லாமே ஊருக்கு போய் போலீஸ் சட்டம் மாட்டுறாங்க. சிலர் டிசிஎஃப் ஸ்ரீனிவாசிட்ட சரணடைகிறாங்க. அப்படி சரணடைந்தது 25 பேருக்கு மேலே டிசிஎஃப் ஸ்ரீனிவாசிட்ட சரணடைஞ்சு அவங்க எல்லாமே செங்கப்பாடியில் இருக்கக்கூடிய எஸ்டிஎஃப் கேம்பில் கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. இந்த சூழல் இருக்குது. இந்த சூழலில் வீரப்பன் செங்கப்பாடி காட்டுக்குள்ளே விட்டு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பில்லை, இந்த பகுதியிலே தான் இருக்கார். ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் ஆர்கே செல்வமணி தான் சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் 3 நாள் நடந்து போய் வீரப்படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர்
ஏற்கனவே பல பேர் வீரப்பனை பற்றி பல்வேறு விதமான கட்டுக்கதைகளை அளந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சிலராவது ஒரு நாள் 2 நாள் பார்த்துருக்காங்க, ஒரு நாள் 10 நாள் பார்த்துருப்பாங்க, ஒரு சிலர் ஒரு 30-40 நாள் பார்த்துட்டு பேசியிருப்பாங்க. ஆனால் இவர் வெறும் 3 மணி நேரம் மட்டும் தான் பேசினேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அளவுக்கு அதிகமான பொய்யை அவுத்து விட்டுருக்காரு. இது உள்ளபடியே வீரப்பன் மீது பற்று இருக்கின்ற அல்லது மதிப்பு வச்சிருக்கிற எல்லாரும் தன்னுடைய திரைப்படத்தை பார்க்க வரணும், வீரப்பனை பற்றி இவர் ஏதோ புதுசாக சொல்ல போகிறார் அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தன்னுடைய வியாபாரத்தை அதிகப்படுத்தணுங்கிற தவிர வேறு இதில் ஒன்றும் நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் உள்ளபடியே 1991 கேப்டன் பிரபாகரன் படம் வந்தபோது வீரப்பன் இவ்வளவு புகழ்மிக்க ஒரு நபராக வரல. 87 ரேஞ்சர் சிதம்பரத்தை கொன்னார் அப்படிங்கிறத தவிர அங்கொன்றும் இங்கொன்றுமா சந்தனக்கட்டை கடத்துனாங்க, போலீஸ் மேலே துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க அப்படிங்கிற சில நிகழ்வுகள் தான் நடந்திருக்கிறத தவிர பெரிய அளவிலான தமிழ்நாடு அதிரடிப்படை மற்றும் தமிழ்நாடு வனத்துறை காவல்துறைக்கு எதிரான தாக்குதல் எதுவுமே இல்லை. 1991 கேப்டன் பிரபாகரன் படம் வர்றதுக்கு ஓராண்டுக்கு முன்னதான் அந்த 4 போலீஸார் மீது தாக்குதல் நடத்தணுங்கிறது ஒரு சம்பவம் இருக்க தவிர மற்றபடி வீரப்பன் இவ்வளவு பரபரப்பான நபராக எல்லாரும் பேசப்படக்கூடிய நபராக இருக்கவில்லை. கேப்டன் பிரபாகரன் படம் 1991 ஏப்ரல் 14 அன்னைக்கு வெளிவருது. அதுக்கு பிறகுதான் அந்த ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த நிகழ்வில் ராமாபுரம் காவல் நிலையம் மீதான தாக்குதல், எஸ்பி ஹரிகிருஷ்ணா மீதான தாக்குதல், 5 போலீஸார் கொல்லப்படுறாங்க. அதுக்கடுத்து பாலாறு பாம் பிளாஸ்ட் தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் நடக்குது. அதில் ஒரு 22 பேர் கொல்லப்படுறாங்க. அதற்கடுத்து மாதேஸ்வரன் மலையில் இருக்கிற எஸ்பெண்ட் அப்படிங்கிற இடத்துல, அதாவது சனீஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு தாக்குதல் நடந்து 5 போலீஸார் கொல்லப்படுறாங்க. அதுக்கு பிறகு தான் வீரப்பனை பற்றிய ஒரு பெரிய தோற்றம் உருவாகுது. அவரை பற்றி ஒரு உலகத்தினுடைய பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு நபராக மாறாரு. அதுக்கு முன்னே அவர் அப்படிப்பட்ட ஒரு நபராக யாருக்கும் பெரிய அளவு தெரியாது. இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுமே தவிர மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் இவர் அதையெல்லாம் மறைச்சிட்டு முழுக்க இன்றைக்கி சமூகத்தில் வீரப்பன் மேல் இருக்கிற அந்த இமேஜை வச்சு வியாபாரம் பண்ணுங்கிற நோக்கத்துக்காக தான் வீரப்பனை சந்தித்ததாகவும் வீரப்பன் எப்படிலாம் இருந்தார் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். அதே நேரத்தில் இந்த சொல்லும்போது உண்மையை மறைச்சு பேசும்போது சில சிக்கல்களை நமக்கு தெரியாமல் சொல்லிடுவோம். இவர் அதான் சொல்கிறார், 90ஆம் ஆண்டு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் நான் வீரப்பனை சந்திப்பதற்கு 1 அல்லது 2 மாதங்களுக்கு முன்னால் கர்நாடக காவல்துறை சேர்ந்த ஒரு 6-7 அதிகாரிகளை சுட்டு கொண்டுட்டார் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு இருந்தது. அந்த நேரத்தில் யாருமே வீரப்பனை போய் பார்க்குறது முடியாது, நானும் பார்த்துட்டு வந்து வெளியில் சொன்னால் சட்ட ரீதியான பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த நேர்காணலில் சொல்லியிருப்பார். அதே மாதிரி அதுக்கு இன்னொரு 2 மாதத்துக்கு முன்னே தான் ஒரு பெரிய குண்டு வெடிப்பு நடந்து ஒரு 15 பேரோ 20 பேரோ செத்து போனதாக ஒரு செய்தி வந்திருந்தது. அந்த கட்டத்தில் தான் நான் போய் பார்த்தேன் அப்படிங்கிறாரு. இவர் வீரப்பனை பார்த்ததாக சொல்லக்கூடிய அந்த கட்டத்தில் வீரப்பன் கர்நாடக காவல்துறை மீதும் 5-6 பேர் மேலே தாக்குதல் நடத்தலை, பாலாற்றில் குண்டு வெடிப்பும் நடக்கலை. இந்த 2 நிகழ்வுமே இவர் பார்த்ததாக சொல்லுகின்ற அந்த நாளிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு பின்னால் நடந்த நிகழ்வுகள். இதுவும் அவர் பேசுகிறது பொய் அப்படிங்கிறதுக்கான ஒரு தரவு. இதோடு மட்டும் இல்லை, இன்னும் அவர் சில பொய்யை சொல்கிறாரு. அதை என்னென்னு பார்ப்போம். வீரப்பனோடு தனக்கு தொடர்பு எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறதை பற்றி பேசும்போது அவர்கிட்ட உதவி இயக்குநராக இருந்த ஜான் அமிர்தராஜ் அப்படிங்கிற ஒரு நபர் கோவையில் இருந்த ஒரு வனத்துறை அதிகாரி மூலமாக கிடைத்த ஒரு தொடர்பின் மூலம் தன்னை வீரப்பனை சந்தி கூட்டி போனதாகவும், இதை பற்றி நீங்களும் நானும் தவிர வேறு யாரும் வெளியில் இதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோடு அவர்கிட்ட கூட்டி போனதாகவும், அதுக்கு பிறகு அவர் வீரப்பனை சந்திச்சுட்டு வந்து அந்த படமெல்லாம் எடுத்து முடித்து ரிலீஸ் ஆகிறதுக்கு சில நாளுக்கு முன்னால் விஜயகாந்த் அவர்களிடமும் அப்போ அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களிடம் சொன்னேன் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்கிறாரு. எனக்கு தெரிய விஜயகாந்த், இப்ராஹிம் ராவுத்தர் 2 பேரும் இப்போ உயிரோடு இல்லை. இவர் சொன்னது உண்மையாக பொய்யாங்கிறத நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 3ஆவதாக இவர் சொல்லக்கூடிய ஜான் அமிர்தராஜ் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர், அவர் தான் இவர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்தால் சொன்னார், அவரும் உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இல்லாத நபர்களை சாட்சியாக வச்சு இப்போ ஒரு பொய்யை சொல்கிறாரு. ஆனால் உள்ளபடியே கேப்டன் பிரபாகரன் படத்தில் வீரப்பன் போட்டிருக்கிற அந்த பச்சை சீருடை, அவருக்கு இருக்கிற அந்த முகத்தோற்றம், அதுவும் இல்லாமல் அந்த காட்டினுடைய அமைப்பு, குறிப்பாக இன்னொன்று சொல்லணும்னா இருட்டு பள்ளம் அப்படிங்கிற ஒரு வனத்துறையினுடைய செக் போஸ்ட் வழியாக கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் ஜீப்பில் போவார். அந்த செக் போஸ்ட்டை மேலே தூக்கி விட்டுட்டு ஒரு கார்டு அங்கே உட்காந்துருப்பார். அவர் போய் விஜயகாந்த் பார்த்து பேசும்போது அவர் சாராயம் குடிச்சிட்டு கெட்ட வாசம் நெடி அடிக்கும், ஏன் செக் போஸ்ட்டை திறந்து வச்சுருக்காங்க மாதிரி கேட்பார். அப்போ தன்னுடைய இயலாமை சொல்வார், நம்ம டிபார்ட்மெண்ட் எனக்கு சரியான ஆயுதமும் கொடுக்கல, பாதுகாப்பும் இல்லை, இந்த காட்டுக்குள்ளே நான் என்ன செய்ய முடியும், அதனால் எனக்கு சப்போர்ட்டுக்கு இன்னொரு ஆள் வேணுங்கிறனால நான் தண்ணி அடிச்சுட்டு செக் போஸ்ட்டை திறந்து விட்டு உட்காந்துருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார்
அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாமே அந்த படத்தில் வரும். அந்த காடு எப்படி இருந்தது, அந்த குழு எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஓரளவுக்கு அந்த படத்தில் காட்டியிருப்பார். இது எல்லாமே இந்த ஜான் அமிர்தராஜ் அப்படிங்கிற அந்த நபர் கோவையில் இருந்த பின்னால் வனத்துறையினுடைய டிஎஃப்ஓவாக ரிட்டையர்டான பத்ரசாமி அவர்களை பார்த்து தான் பேசியிருக்காங்க. ஏன்னா நான் பலமுறை பத்ரசாமி சாரை பார்த்துருக்கேன். முதன்முறை நாங்கள் சந்தித்த போதே கேப்டன் பிரபாகரன் படம் எடுப்பதற்கு முன்பாக வீரப்பனை பற்றி சில தரவுகளுக்காக அந்த பட இயக்குனர் குழுவிலிருந்து ஒருத்தர் என்ன வந்து சந்தித்தார். அவருடைய பேர் எனக்கு நினைவில். அவர் தான் இந்த மாதிரி காடுகளை வச்சு ஒரு படம் எடுக்கிறோம். அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற அதாவது ஒரு சந்தன கடத்துகிற கும்பல், அந்த கும்பலுக்கும் ஒரு வனத்துறை அதிகாரிக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மையமாக வச்சு இந்த படம் சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் அவர் என் கூட பயணம் பண்ணார். நான் காட்டினுடைய பல பகுதியில் கூட்டி போய் காமிச்சேன். நான் என்னுடைய அனுபவத்தில் ஒரு செக் போஸ்ட்டில், கேர்மாலம் செக் போஸ்ட் அப்படின்னு சொன்னார், அந்த செக் போஸ்ட்டில் இருந்த ஒரு கார்டு எப்படி நடந்துக்கிட்டாங்கிற காட்சியை அவர்கிட்ட சொன்னேன். அந்த காட்சி அப்படியே கேப்டன் பிரபாகரன் படத்தில் வச்சுருந்தார். அது உண்மை சம்பவம் தான் அப்படிங்கிறதை பற்றி என்கிட்ட சொன்னார். உள்ளபடியே ஜான் அமிர்தராஜ் அப்படிங்கிற அந்த நபர் இந்த செய்திகளை எல்லாமே, வீரப்பன் குழு எப்படி இருப்பாங்க, காட்டுக்குள்ளே கடத்தல் வேலைகள் எப்படி நடக்கும், வாகன போக்குவரத்து எப்படி இருக்கும், சாலை வசதியெல்லாம் எப்படி இருக்கும், வனத்துறை எப்படி நடத்துக்குவாங்க அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் ஜான் அமிர்தராஜ் பத்ரசாமி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதை அவர் ஒரு வேளை மாற்றி செல்வமணிகிட்ட சொன்னாரோ அல்ல செல்வமணி தன்னுடைய இஷ்டத்துக்கு இப்போ மாற்றி சொல்கிறாரோ தெரியல. உள்ளபடியே கேப்டன் பிரபாகரன் படத்தில் வரக்கூடிய சில காட்சி அமைப்புகளை செல்வமணியினுடைய படக்குழுவுக்கு சொன்னது பத்ரசாமி சார் தான். இதை நியாயமான முறையில் அவர் சொல்லியிருந்தார்னா அது ஒரு உண்மையிலேயே ஒரு நன்றி கடனாக இருந்திருக்கும். ஆனால் இவர் அதை மாற்றி முழுக்க நானே போய் வீரப்பனை பார்த்துட்டு வந்தேன்னு ஒரு பொய் சொல்கிறாரு. அதுதான் நம்மளால் ஜீரணிச்சிக்க முடியல. நான் கூட இதை ஏன் சொல்ல வரேன்னா, சமூகத்தில் இருக்கிற மக்கள் ஒரு பிரபலமான நபர் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நம்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பொய்களை பேசக்கூடாது. ஏன்னா உள்ளபடியே ஒரு சிலர் பேச்சு திறமை இல்லாதவங்க அல்லது கற்பனைகளை அதிகமாக கதை கட்டி சொல்ல முடியாத ஒரு சிலர் சொன்ன உண்மையும் கூட சில நேரத்தில் பொய்யா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் இந்த மறுப்பு செய்தியை நான் சொல்கிறேன். ஆர்கே செல்வமணி வீரப்பனை சந்தித்ததாக சொல்லி இருக்கின்ற நிகழ்வு முழுக்க பொய்யானது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணத்தையும் நான் சொல்லணும். அது என்ன பார்த்தீங்கன்னா, வீரப்பன் யார் சந்தித்து பேசினாலும் நீங்கள் சந்தனக்கட்டை கடத்துறீங்களா அப்படின்னு கேட்டால், ஏப்பா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, மொத்தம் 19 லோடு 7 மாதமோ 8 மாதமோ நான் ஓட்டினேன், அவ்வளோதான். அதுவும் 19 லோடுங்கிறது இங்கே சிங்காபுரம் பகுதியிலேருந்து ஒரு லோடு குண்டேரி பள்ளம் பக்கம் இருந்து இந்த 20 லோடு அப்படிங்கிறது தான் அவர் சொல்லுவாரே தவிர அதை கடந்து சொன்னதில் இந்த 20 லோடுமே ஒவ்வொரு லோட்டில் 5 டன் அல்லது 6 டன் அளவு தான் சந்தனக்கட்டை போயிருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 120லேருந்து 130 டன் சந்தனக்கட்டைகள் அவர் கடத்தியிருப்பார். கடைசியாக வெட்டி வச்சுருந்த 80 டன் கட்டையை 2 மாநில போலீஸார் பிடிச்சிடுறாங்க. ஆக அவர் வெட்டி கடத்தினதுங்கிற சந்தனக்கட்டை ஒரு 200 டன் அப்படிங்கிற அளவு தான் இருக்குது. ஆனால் ஆர்கே செல்வமணி தன்னுடைய கற்பனை வளத்தால், அதாவது தன்னுடைய அதீதமான கற்பனை வளத்தால் கிட்டத்தட்ட 20,000 30,000 டன் கட்டைகளை வெட்டி கடத்தியிருக்காரு. ஒரு லாரிக்கு 2 டன் அளவில் தான் வெளியில் போக முடியும். அப்படி கணக்கு பார்த்தாலும் 15,000 முறை அந்த லாரி காட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்திருக்கு. இதெல்லாம் வனத்துறைக்கும் காவல்துறைக்கும் தெரியாமல் இருக்காது அப்படிங்கிற ஒரு சார்ஜையும் வைக்கிறாரு. இது நெறியாளராக இருந்த கேள்வி கேட்குறவங்களுக்கோ அல்லது பார்க்குற யாருக்குமோ கொஞ்சமாவது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. 30,000 டன் சந்தனக்கட்டை அப்படிங்கிறது கனவிலும் கூட அந்த காட்டில் வெட்டி எடுக்கிறதுக்கு சாத்தியமில்லை. அதுவும் ஒரு குழுவால் வாய்ப்பே கிடையாது. அப்படி 30,000 டன் கட்டை இருந்ததுன்னா அந்த கட்டையை வெட்டி எடுக்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 10-15 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் வீரப்பன் சந்தனக்கட்டை கடத்தணுங்கிறது ஒரு 7லிருந்து 11 மாதம் தான். இப்படி அளவுக்கு அதிகமான கற்பனை செய்திகளை ஆர்கே செல்வமணி சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். வீரப்பனை சந்திச்சுட்டு வந்து ஒரு ஊரில் தங்கிட்டு நான் திரும்பி வந்தேன் அப்படிங்கிறாரு. அந்த ஊரில் வீரப்பன் வருவானா இங்கெல்லாம் அப்படின்னு நான் கேட்டேன். அவர் வருவார் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி போலீஸ் வருவாங்களா அப்படின்னு கேட்டேன். அவனுங்க வருவாங்க, வந்துட்டு போவானுங்க அப்படின்னு சொன்னாங்க. வீரப்பனுக்கு மரியாதை கொடுத்தும் வனத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு மரியாதை குறைவாகவும் பேசினாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்கிறாரு. உண்மையிலேயே 1990 காலகட்டங்களில் வீரப்பனை தேடி காவல்துறையினுடைய எந்த ஒரு குழுவும் காட்டுக்குள்ளே போகல, தேடுதல் வேட்டை நடத்தலை. அதற்கு பிறகு தான் காவல்துறை சிறப்பு படைகள் அமைக்கப்பட்டு வீரப்பனை தேடும் பணிகள் நடத்தப்பட்டது. அதுக்கு முன்னே 5 பேர் 6 பேர் அப்படிங்கிற அளவில் ஒரு 15 பேருக்கு மேலே இல்லாத அளவுக்கான டீம் தான், சின்ன டீம். அதுவும் ஒரு சில இடங்களுக்கு தான் போயிட்டு வந்திருக்காங்க. பழங்குடி மக்கள் வாழக்கூடிய கிராமங்களில் போயெல்லாம் தேடுதல் வேட்டை நடத்துறதுக்கு வாய்ப்பில்லை. அதுவும் இல்லாமல் இன்னொன்று அவர் சொல்கிறாரு, தாளவாடி மற்றும் அந்த பர்கூர் பகுதியில் இருக்கிற பழங்குடிகள் யாரை போய் கேட்டிங்கனாலும் யாரையும் நம்மளை பேசிகிட்டு இருக்கிறவங்கள சாமி அண்ணா
தம்பி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. மற்ற எல்லாரையுமே அவன் இவன் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுடைய வழக்கம். அவர் அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுத்து பேசுகிறதுங்கிறதுலாம் அவங்களுக்கு கிடையாது. யதார்த்தமாக அண்ணன் தம்பி, அண்ணன் மாமன், மச்சான், சொந்தக்காரன், அதிகாரிகள் எல்லாரையுமே அவன் இவன் தான் பேசுவாங்க. அதுலேயும் இவர் 2 வித்தியாசமாக பேசுகிற மாதிரி காட்டியிருக்காரு. இதுவும் பொய்யான தகவல். இன்னும் ஒரு பொய்யான செய்தியை இவர் பதிவு பண்ணுறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீரப்பனை சந்திக்கு போகும்போது 1 கிலோமீட்டர் தூரத்திலேயே ஒரு சுற்று பாதுகாப்பு வளையம் இருக்கும். அதை கடந்து உள்ளே போனோம்னா ஒரு 250-300 மீட்டர் தூரத்தில் மீண்டும் ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கும். அவர் இருக்க இடத்துலேருந்து 50 அடிக்கு பக்கத்தில் இன்னொரு பாதுகாப்பு வளையம் இருக்கும். இந்த 3 கட்ட பாதுகாப்பு வளையத்தையும் கடந்து உள்ளே போய் வேறு ஆளுக்கு பார்க்க முடியாது. இவங்கெல்லாம் மரத்து மேலேயோ அந்த மலை மேலேயோ ஏறிக்குவாங்க. மற்ற நேரங்களில் அதிரடிப்படை போலீஸாரோ வனத்துறையினரோ தேடி காட்டுக்குள்ளே போகும்போது இவங்க மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க உயிர் பயத்தில் தரையை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க, மேலே கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு வீரப்பன் சொன்னதாக சொல்லியிருப்பார். உண்மையிலேயே 90 காலகட்டங்களில் வீரப்பனை தேடி வனத்துறையோ காவல்துறையோ ஒரு பெரிய டீம் எங்கேயும் போய் தேடினதா வரலாறும் இல்லை, பதிவுகளும் இல்லை, அதற்கான தேவையும் இல்லை. ஏன்னா அந்த காலகட்டங்களில் அவர் இவ்வளவு தூரம் வனத்துறை மற்றும் காவல்துறையால் தேடப்படக்கூடிய நபராக வரல. அதுக்கு பின்னால் தான் அவர் அந்த மாதிரி சூழலுக்கு வர்றாரு. அதனால் அந்த செய்தியும் அவர் பொய்யாத்தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வீரப்பன் தங்கியிருந்த இடம் எப்படி இருந்ததுங்கிறதை பற்றி பேசும்போது ஒரு சினிமாத்தனமான ஒரு கற்பனை சொல்லியிருப்பார். வீரப்பன் குழுவினர் தார்பாய் போட்டு டென்ட் அடிச்சு தங்கியிருக்காங்க. அந்த தார்பாய்க்குள்ளே மேலே சின்ன சின்னதாக ஓட்டை போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்க சமைக்கும்போது கிளம்பி வரக்கூடிய புகை அந்த தார்பாயில் பட்டு உள்ளேயே சுற்றி சுழன்று அந்த சின்ன சின்ன ஓட்டை வழியாக மேலே போகும்போது அது புகையாக தெரியாத மாதிரி மைக்ரேட் ஆகி காற்றோடு கலந்து போயிடும். இப்படித்தான் அவங்க சமையல் செய்கிறாங்க. சமையலில் உப்பு, காரம், புளி இது மட்டும்தான் இருக்கும். மசாலா இருக்காது. மசாலா இருந்தால் வாசம் வெளியிடத்தை காட்டி கொடுத்து அங்கேருந்து போலீஸ் வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு சில கற்பனைகளை விட்டுருக்காரு. உள்ளபடியே எந்த இடத்திலும் வீரப்பனோ அல்லது காட்டுக்குள் இருக்கிற எந்த குழுவினருமோ தார்பாயில் ஓட்ட போட்டெல்லாம் தங்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு மலைக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள். இது வனத்துறை மட்டுமில்லை, காவல்துறை, வீரப்பன் குழு, எந்த கடத்தல் குழுவாக இருந்தாலுமே தார்பாயில் ஓட்ட போட்டெல்லாம் செய்ய மாட்டாங்க. சாதாரணமாக மழை இல்லாத நேரங்களில் எந்த இடத்துல விறகு வச்சாலுமே அதில் புகை எல்லாமே எரிஞ்சிட்டு போயிடும். வறண்ட விறகுகள், மழை காலங்களில் நனைஞ்ச விறகு எரிக்கிற மாதிரி இருந்தால் மரங்களுக்கு அடியில் பெருசாக அடர்ந்து வளர்ந்துருக்கிற மரங்களுக்கு அடியில் சமைச்சாங்கன்னா அந்த புகை மரங்களை கடந்து வெளியில் போகிறது தெரியாது. அது எளிமையாக காட்டுக்குள்ளே போகிறவங்களுக்கு தெரியும். இதுவும் அவருடைய கற்பனையில் வளர்ந்த ஒரு செய்தியை சொல்லியிருப்பார். இறுதியாக நெறியாளர், நீங்கள் வீரப்பனை சந்தித்து பேசுனதுக்கு பிறகு அவர்கிட்ட உங்களை பற்றி நான் சினிமா எடுக்க போகிறேன், அதில் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொன்னீங்களா, அதுக்கு அவர் அனுமதி கொடுத்தாரா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் வீரப்பன்கிட்ட சினிமா எடுக்கிறத பற்றியும் சொல்லலை, அவர்கிட்ட அனுமதியும் கேட்கல. நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி போய் பார்த்து பேசிட்டு வந்தேன்னா தவிர அவர்கிட்ட நான் அதை பற்றி சொல்லவே இல்லை, உங்களை எப்படி காட்ட போகிறாங்கிறதையும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வகையில் இப்போ வீரப்பன் மீது சமூகத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிற அந்த ஈர்ப்பை தன்னுடைய வியாபாரத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு யுக்தியில் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காரா தவிர உள்ளபடியே கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற அந்த படத்தில் வீரபத்திரன்கிற அந்த கேரக்டரை ஈவு இரக்கமற்ற மனிதத்தன்மையற்ற ஒரு கொடூர மனிதனாகத்தான் காட்டியிருப்பார். இவர் அங்கே காட்டினது எல்லாமே பிரபாகரன் அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய விஜயகாந்தை தான் முன்னிலைப்படுத்தியிருப்பார். அதுவும் கூட அந்த பிரபாகரன் அப்படிங்கிற நபர் ஈழத்தின் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்த தலைவர் பிரபாகரனை மையப்படுத்தி தான் இருக்கும். அதை மையமாக வச்சு தான் அந்த படம் ஓடிச்சு. ஆனால் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் ஈழத்தினுடைய தலைவராக இருந்த பிரபாகரனை பற்றி பேசினா அது பல்வேறு விதமான சிக்கல்களை கொண்டு வரும். சர்வதேச நாடுகள் பலவும் அந்த பெயரை பயன்படுத்துறதுக்கு பல்வேறு விதமான நெருக்குதல் கொடுத்துட்ருக்கனால அதை பின்னுக்கு தள்ளிட்டு உள்ளூரில் மார்க்கெட்டில் இருக்கிற வீரப்பன் அப்படிங்கிற அந்த பெயரை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய வணிகத்தை டெவலப் பண்ண பார்க்குறாரு. இது தவறான போக்கு. உங்களுக்கு தெரிந்த உண்மையை நான் இப்படி தான் எடுத்தேன், இப்படி தான் எடுக்க முடிவு செஞ்சேன்னு வெளிப்படையாக பேசுங்க. வியாபாரத்துக்காக இறந்து போன ஒரு நபரை, இறந்து போன 2 பேரை சாட்சியாக வச்சுக்கிட்டு, அதாவது இப்ராஹிம் ராவுத்தர், விஜயகாந்த் 2 பேர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி பொய்யான தகவலை மக்கள் மத்தியில் திணிச்சு காட்சி ஊடகங்கள்லையும் யூடியூப்லேயும் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த சமூகத்தை ஏமாற்ற வேண்டாம் அப்படிங்கிற வேண்டுகோளோட இந்த வீடியோவை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், வீரப்பன் அவர்களோடு அந்த காலகட்டத்தில் கூட்டிருந்த காமராஜ்பேட்டை கோவிந்தன், அன்புராஜ், கோவிந்தபாடியான் சின்ராஜ், கொங்குருப்பட்டி மணி, ஆத்தூர் முருகேசன், வீரப்பன் அவர்களுடைய வாழ்க்கை துணைவியார் முத்துலட்சுமி அக்கா, இவங்க எல்லார்கிட்டையுமே இந்த 2 நாளாக நான் பேசிட்டேன். கேப்டன் பிரபாகரன் படம் எடுப்பதற்கு முன்பாக செல்வமணி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எந்த சூழ்நிலையும் யார் மூலமாகவும் காட்டுக்குள்ளே வரல, வந்து பேசலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அறிந்த வகையிலும் நான் விசாரித்த வகையிலும் இது முழுக்க பொய்யான செய்தி. இனிமேலாவது உண்மையான செய்திகளை பேசி
உங்களுடைய திறமையை பயன்படுத்தி படத்தை ஓட்ட பாருங்கள். பொய்யான செய்தியை சொல்லி மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்ற வேண்டுகோளோடு இந்த வீடியோவை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.